மக்களே, பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இதில் வந்து பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்கிறாங்க. கனி வந்து பார்வதியை சொல்கிறாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக வந்து சண்டை மட்டும் தான் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து திவாகர் வந்து வினோத்தை சொல்கிறாரு. அவர் பண்ணுறது எல்லாமே ஃப்ராட் ஆக்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னு. வினோத் தேவையில்லாமல் நேற்று உட்காந்து பார்வதியை ஏற்றி விட்டது நம்மளே பார்த்தோம். அது நடக்க தான் செஞ்சது. ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அடுத்து வியானா வந்து கமருதீனை சொல்கிறாங்க ரொம்ப வயலண்ட்டாக இருக்கார் அப்படின்னு. அதுவும் உண்மை தான். ஏன்னா கமருதீன் வந்து பயங்கர வயலண்ட்டாக தான் இருக்கார். அப்படி தான் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் அவசியமே கிடையாது. பட் அவர் அப்படி தான் பண்ணுறாரு. அடுத்து கடைசியாக கமருதீன் போயிட்டு திவாகரை சொல்கிறாரு. பட் அதே நேரத்தில் என்ன சொன்னாருன்னு தெரில. ஏதோ எப்பவும் போல் வார்த்தையை விட்டுருப்பார் போல் இருக்குது. திவாகர் டென்ஷன் ஆகிட்டார். திவாகர் டென்ஷனாக திவாகரும் கமருதீனும் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு விடாமல் வினோத் எழுந்து வந்துட்டார். நீ என்னையை சொன்னல அப்படின்ட்டு எழுந்து வந்துட்டார். இங்கே வார்த்தை தாங்க பிரச்சனை. இஷ்டத்துக்கு வார்த்தை அவர் கமருதீன் விடுற வார்த்தை ரொம்ப ப்ரொவோக்கிங்காக தான் இருக்குது. அது யார் என்ன சொன்னாலும் சரி, அது அப்படி தான் இருக்குது. ஸோ அது எதிரில் கேட்குறவங்களுக்கு டென்ஷன் தான் ஆகும். இது நேற்று நைட் எடுத்து புகஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. இது ஓயாது. விஜய் சேதுபதி வந்து ஒரு பதில் சொல்லலைன்னா ஓயாது. அவர் அதை கேட்காம அப்படியே தாட்டிட்டு போனார்னா இது புகஞ்சிக்கிட்டே தான் கிடக்கும். எங்கே அடிதடி வெட்டு குத்துன்னு போயிடுவாங்க போல் போகிற ஊக்க பார்த்தா வாய் வார்த்தையோ நிற்கிற மாதிரி தெரியல. எல்லாமே பிரச்சனை பண்ணுற கண்டஸ்டண்ட்டாக தான் தூக்கி தடவை உள்ளேயே போட்டிருக்காங்க. எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம். இது எல்லாமே பார்வதி ஆரம்பித்து வச்சது தான் போய்கிட்டே இருக்குது. பார்க்கலாம் எங்கே போய் முடியுதுன்ட்டு.